அழகாக நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 4 எபிசோட் 13 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் செஞ்சீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல் ஐகான் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட் பிரமாதமாக இருக்க போது முடிஞ்சளவுக்கு அரசியல் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 12 எபிசோட் போட்டுருப்போம். அந்த எபிசோட பார்க்காதுங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட் போய் மறக்காம செக் பண்ணி பார்த்துருவாங்க. சரி வாங்க நம்ம கதை குழப்பலாமா. இப்போ எந்த எபிசோடில் ஹீரோக்கு மெசேஜும் வருது. பிளேயரோட சிஸ்டத்துக்குள்ளே அவங்க போயிட்டாங்க. பிளேயரும் இப்போது சிஸ்டம் இப்போ டெலீட் பண்ணலாமான்னு கேட்குது கேள்வியும். இதுக்கப்புறம் பிளேயர்ஸ் இருக்கிற பவர்ஸ் எல்லாமே லிமிடேஷன்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி விடுறது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான பவர்ஸோடைய பொட்டன்ஷியலும் அதிகரிக்குது. கூடவே கமாண்டர் ரேங்க்ல இருக்கிற ஷேடோ சோல்ஜர்ஸோடைய பவர்ஸ் எல்லாமே அதிகரிச்சிட்டு விட்டுது. எய்கிரிஸோடைய பவர்ஸ் வந்து ஃபுல்லாக இப்போ மேக்ஸிமம் லெவலில் ரீஸ்டோர் பண்ணிடுது. கூடவே பெருவோட பவரும் அதே மாதிரி பண்ண தி ஷேடோ மோனஸ் ஆஸ்பார்ன்னு சொல்லப்படுற அந்த ஒரு நபர் இந்த வேர்ல்டோடைய இன்டர்னல் வாய்டுக்குள்ள ரிட்டர்ன் ஆகுறாரு. இப்போ ஹீரோக்கு கடைசி ஒரு கேள்வி கேட்குது, நீங்க உண்மையிலே இந்த சிஸ்டத்தை டெலீட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆமான்னு ஹீரோவும் சொல்ல அந்த எஸ்என்ற கொடுத்த அடுத்த நிமிஷமே ஹீரோவும் இப்போ நேரடியாகவே உலகத்துக்கு உள்ள போறான். இப்போ முழுமையாவே ஷேடோ மானர்ஸோடைய மொத்த பவரா இருக்கிற அந்த பிரில்லியன்ட் ஹீரோக்கு வந்துருது. சிஸ்டத்தோட உதவியே இல்லாம இப்ப ரெண்டு பேரும் ஒன்றிணைச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். இப்ப அவன் வந்த அடுத்த நிமிஷமே இந்த இடத்துல இருக்கிற மானர்ஸ் எல்லாமே பயப்படுறானுங்க. அது ஃபிராக்மெண்ட் ஆஃப் தி பிரில்லியன்ட்ரா, அவன் என்னடா இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்கான், அவனுடைய பவர்ஸ் தானே இந்த இடத்துல ரிலீஸ் ஆகுது, தேவலாம இந்த ஹியூமன் எதுக்காக இந்த இடத்துல அவனை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கான். ஷேடோ மானர்ஸ் வெளியே வந்துட்டானா இங்க இருக்கிற மொத்த பேருக்கும் ஆபத்து தான்டான்னு சொல்ல என்னடா முட்டாள்தனமா யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு நம்ம ஹீரோவுடைய அப்பாவும் அவனுங்களை பார்த்துட்டு இருக்க. அந்த பீஸ்ட் மானர்ஸும் நமக்கு அந்த அளவுக்கு டைம்லடா அவனை போய் அடிப்போம். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஃப்ராஸ்ட் மானர்ஸும் தயாரா இருக்கு. ஹீரோவோட அப்பாவும் சண்டைக்கு தயாரா இருக்காரு. ஹீரோ இன்னொரு பக்கம் ரிவைவ் ஆயிட்டு இருக்கான். அந்த டைம்ல டக்குன்னு இவங்க 3 பேருமா சண்டை வெறித்தனமா போகும். இந்த இடத்துல பார்த்தா ஹீரோவோடைய அப்பாவோ 2 பேருக்கும் கூடி வைக்க ஒரு பக்கம் அந்த ஃப்ராஸ்ட் மனசு தன்னுடைய சூலத்தை பயன்படுத்தி அட்டாக் பண்ண. ஆனால் நம்ம பீஸ்ட் மனச்சும் அடிக்கலான்னு பார்க்கும்போது இடையில இவனுடைய அந்த சூளை வந்து தடுக்கிறதுனால அடைச்ச அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கும் போது இந்த கேப்பை பயன்படுத்தி அவரும் அதுல இருந்து தப்பிச்சிடறாரு. டக்குனு இவனு திரும்பி அடிக்கலான்னு பார்க்க அதுல இருந்து தப்பிக்க ஃப்ராஸ்ட் மனச்சுக்கு பின்னாடி அவரும் போயிட்டு அட்டாக் பண்ணலாம் பார்க்க இன்னும் இவன் நம்ம பண்ற டெக்னிக்ஸ் எல்லாத்துமே இவனுக்கு தெரிஞ்சிருக்கு, நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுதான் இவன் வேலை செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இவனும் அட்டாக் பண்ணலாம் பார்க்க. ஆனா அந்த இடத்துல இருந்து அசால்ட்டா தப்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் இந்த பீஸ்ட் மனச்சும் பார்த்து ஆச்சரியப்படுது, என்ன இது இவனுடைய மூமெண்ட் எல்லாமே பார்க்கும்போது இவன் அதிகப்படியிலான எண்ணிக்கையில இருக்கிற பேட்டில்ஸ் எல்லாமே இந்த வாரியர் பார்த்துருப்பான்றது எனக்கு நல்லாவே தெரியுது. அந்த அனுபவங்களை வச்சு இவனால இவனுடைய அட்டாக்ஸ் எல்லாமே ஈஸியா தடுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம ஃப்ராஸ்ட் மனச்சோடைய அட்டாக் எல்லாமே தடுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பீஸ்ட் மனசு யோசிச்சுட்டே இருக்கும்போது பின்னாடியே இந்த ஃப்ராஸ்ட் மனச்சு இவன் மேல ஐச பவரை பயன்படுத்தி அட்டாக் பண்ணலாம் பார்க்க. ஆனா நம்ம ஹீரோவுடைய அப்பா வந்து அவர் மூஞ்சில ஒரு குத்து கொடுக்க தலைவாந்தது இந்த ஒரு பில்டிங் மேல போய் வீறான். இன்னொரு பக்கம் அந்த பீஸ்ட் மனச்சு இவனை அடிக்கலாம் சொல்லிட்டு வரும்போது தலைவன் கரெக்டா அதோடைய வாயிலே போயிட்டு கத்தி அருக அவன் அப்படியே கத்துறான். உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவர் ஒரே ஒரு அடியை வயிற்றுல கொடுக்க அவன் கடுப்புல உனக்கு தைரியம் தான் எப்படா என் வாயிலே அடிப்ப, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்க. இன்னொரு பக்கம் இந்த பீஸ்ட் மானர்ஸும் ஷாக் ஆகுது. டக்குன்னு திடீர்னு கத்திட்டே இருக்கும்போது இந்த ஃபீலிங் என்னால பயத்தை உணர்றேன், இது மாதிரி இந்த ஃபீலிங்கை நான் உணர்ந்திருக்கேன்னு சொல்லிட்டு அதுவும் பார்த்துட்டு தலை வணங்குது. என்னன்னு தெரியல பயத்துல அதுவும் டக்குன்னு திரும்பி பார்க்க நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா ரிவைவ் ஆயிட்டு வெளியே வர பாக்குறான். அந்த இடத்துல அதுவும் பயந்துட்டு பின்னாடி வர இன்னொரு பக்கம் பில்டிங் குள்ள போய் வீழ்ந்து நம்ம ஃப்ராஸ்ட் மனச்சும் வெளியே வர ஆரம்பிக்குது. இப்போ நான் விட மாட்டேன், வாடா திரும்பி போயிட்டு அட்டாக் பண்ணுவோம். அவனை தடுத்து நிறுத்தி அவனடா இல்லைன்னா நம்மள கொண்டுருவான். அவன் எதுக்காக நீ இன்னமும் பார்த்துட்டு இருக்க, வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, சீக்கிரம் போய் அவனை அட்டாக் பண்றான் அந்த ஹியூமனை. டேய் என்னால என்ன சொல்றதுன்னே தெரியலடா, இதுக்கு முன்னாடி நான் பார்த்த ஃபீலிங் எனக்கு திரும்பி தோணுதுடா. ஏன்னா அந்த மானவ எல்லாமே பார்க்கும்போது என்னுடைய உடம்பு ஆட்டோமேட்டிக்கா சரண்டர் ஆக சொல்லுது பயத்துல. ஏன்னா அது ஷேடோ மானர்ஸ் வெளியே வர பாக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ராஸ்ட் மானர்ஸோ பீஸ்ட் மானர்ஸோ பயந்துட்டு பார்த்துட்டு இருக்கானுங்க. டேய் இது இடத்துல நின்று இதெல்லாம் வேலைக்கு ஆகுதுடா, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கல அந்த ஷேடோ மானர்ஸை போய் அழிப்போம் வாடா எனக்கு ஹெல்ப் பண்றான்னு சொல்லிட்டு அந்த ஃப்ராஸ்ட் மானர்ஸ் கேட்க, டேய் என்னால முடியாதுடா, நான் இப்போ ஒரு போர்ட்டல் கிரியேட் பண்ணி இந்த இடத்த விட்டு போறேன், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணிருந்தாலுமே அது எல்லாமே லிமிடேஷன் மட்டும்தான், நான் வெறும் அந்த ஹியூமன் அழிக்கிறதுக்கு மட்டும் தான் உதவி பண்ணுவேன்னு சொல்லுவேன். ஆனா ஷேடோ மானர்ஸை இப்போ மொத்தமா அவனுக்குள்ள ஒன்றிணைச்சிட்டான். இப்போ என்னால எதுவுமே பண்ண முடியாது. இப்போ உண்மையான பிரச்சனைனால நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன். எதுக்காக இந்த இடத்த விட்டு ஓடி போறேன், இது நியாயமே இல்ல. நீ ஒரு பீஸ்ட் மானர்ஸ் உன்னுடைய காலை பயன்படுத்தி இந்த இடத்த விட்டு ஓட முடியும்னு நினைக்கிறியா? ஃப்ராஸ்ட் மானர்ஸ் இந்த இடத்த விட்டு நீ ஓடலாம் கூட ஒண்ணுமோ மோசமான வழியெல்லாம் அனுபவிக்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் அந்த ஷேடோ மானர்ஸோடைய பவர்ஸ் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதனாலதான் நான் சொல்றேன், உனக்கு தெரியல அவனை பத்தி. நான் இந்த இடத்த விட்டு இப்பயே கிளம்புறேன்னு சொல்லிட்டு பயத்துல அவன் அந்த இடத்துல பயந்து ஓடிறான். அடைச்சா இவனை நம்பி நான் வந்தேனே என்ன செருப்பால் அடிக்கணும். என்னதான் இருந்தாலும் என்னுடைய முழு பவரையும் இந்த இடத்துல நான் வெளிப்படுத்துறேன். இவனுங்களை எல்லாரையுமே நான் அழி பண்ற சொல்லிட்டு ஃப்ராஸ்ட் மானர்ஸ் மட்டும் இப்ப தனியா நிக்குது சண்டை போடுறதுக்காக. அவனும் தன்னுடைய சூளத்தை தலையில கொடுத்து அந்த இடத்துல ஒரு பனி புயலை ஏற்படுத்த அது கடுமையா அந்த இடத்துல அட்டாக் பண்ணிட்டு இருக்க எல்லாத்தையுமே பார்த்து அதுல இருந்து என்னமோ நிறைய சூளம் மாதிரியான அட்டாக்ஸும்
நம்ம ஹீரோவுடைய அப்பா மேல விழத்துக்காக வர அவரும் பார்த்துட்டே இருக்கும் போது மேல இருக்கிற மொத்தத்தையும் ஈஸியா அவரும் தடுத்துட்டே இருக்காரு. எவ்வளவு தைரியம் தான் ஹியூமன்ஸ் எதிரா நாங்க செயல்படுறதுக்காக எங்களை எதிர்த்து நிப்பீங்க, அதுக்காக பெருசா அனுபவிப்பீங்கடான்னு சொல்லிட்டு அவன் மிகப்பெரிய ஒரு கிறிஸ்டலை மேல இருந்து உருவாக்கி இந்த டவுனை அழிக்கிறதுக்காக பிளான் பண்ண போல. இந்த இதுல நானே செத்து போனாலும் சரி கண்டிப்பா இந்த ஷேடோ மோனர்ஸை நான் விட மாட்டேன். அவ இன்டர்னல் அவாய்ட்ல தான் நான் மாட்டிட்டு இருக்கான், இதை பயன்படுத்தி நான் இந்த மொத்த இடத்தையும் அழிக்கிறேன்டா. ஹீரோட அப்பாவும் இந்த பைத்துக்காரன் என்ன இந்த மொத்த இடத்தையும் அழிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டானா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இன்னும் அவர் மேல நிறைய அட்டாக்ஸ் அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. அடைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் தவிச்சிட்டே இருக்கும்போது இவரும் திரும்பி பாக்குறாரு. அடடா இந்த அட்டாக் வர மேல இருந்து வரப்போகுது, நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவராலையும் எதுவுமே பண்ண முடியல. அவரு பார்த்துட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல வந்து அவரை தாண்டி ஒரு ஷேடோவும் அந்த இடத்துல போயிட்டு அந்த அவ்வளோ பெரிய கிறிஸ்டல் ஐஸ் ஸ்டோனிய அசால்ட்ட போயிட்டு தொலைச்சுக்கின்னு உள்ள போறான். அந்த வேலையை பாக்குறது வேற யாரும் இல்ல, நம்ம பெருதான். பெருவும் அசால்ட்டா அதை உடச்சுக்கின்னு அந்த இடத்துல இருந்து வெளியே வரான். பயங்கரமா இருக்கும் இந்த சீனு. அவரும் இன்னொரு பக்கம் பார்த்துட்டு இந்த பீஸ்டான்னு சொல்லிட்டு ஷாக்காவே பார்த்தா இன்னொரு பக்கம் அவங்களுக்கு யாரோ ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. இப்ப பெருவோட கேப்பபிலிட்டி எல்லாமே ரொம்பவும் அதிகரிச்சது மட்டும் இல்லாம ஈகிரிஸும் இப்ப பேச ஆரம்பிக்கிறான். ஃப்ராஸ்ட் மானார்ச், நீ ஒன்னும் அந்த கிங்ன்ற பொசிஷனுக்கு ஏத்தமா கிடையாது. உன்னோட பவர்ஸ் எந்த அளவுக்கு இருந்தாலுமே எங்களுடைய கிங்கோடைய பவர்ஸுக்கு எல்லையே இல்லை அப்படின்னு அவனுக்கு கெத்தா ஹீரோவுடைய அப்பாவை பாதுகாத்து நின்றுட்டு இருக்கான். வேற லெவலா இருக்கான் இது. என்ன இவனுங்க என்னுடைய ஸ்பெல்லையே உடைச்சிட்டானுங்க, இவனுங்க எல்லாரையும் நான் அழிக்காம விட மாட்டேன் அப்படின்னா இந்த ஹை ரேங்கர்ஸ் அந்த ஷேடோ சோல்ஜர்ஸ் எல்லாமே ரொம்பவும் பவர்ஸை ரீகெயின் பண்ணிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். என்ன உன்னால இது ஏத்துக்க முடியலையா? இதுக்கப்புறம் தான் இந்த ஆட்டமே சூடு பிடிக்க போகுது அப்படின்னு ஹீரோவும் அவன் செட் பண்ணி வச்சிருந்த ட்ராப் எல்லாம் உடச்சிக்கின்னு ஈஸியா வெளியே வரான். இப்ப திரும்பவும் நான் சண்டைக்கு தயார். நான் தான் முன்னாடி சொன்னல நான் எதுக்காக உன்னை கடைசியா கொல்லுவேன்னு. எப்படி இவன் இதுல இருந்து தப்பிச்சிட்டான்? இந்த இடத்த விட்டு போகவே கூடாதுரா, என்னோட பர்மிஷன் இல்லாம யாரும் இந்த இடத்த விட்டு நகரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் டெரரா சொல்ல அவன் இப்ப பார்க்க வேற ரகமா இருக்கான். அதோட இந்த இதில் இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல அது எபிசோடும் வேற லெவலில் இருக்க போகுதுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க நம்புறேன். சரிங்க, இஸ்லாமத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்குமா.